தமிழ் சினிமாவோட திரைக்கதை மன்னன் கே. பாக்யராஜ் சார் நம்மள விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு அப்படிங்கிற செய்தி ஒட்டுமொத்த சினிமா உலகத்தையும் அதிர்ச்சியில ஆழ்த்தியிருக்கு. ரீசெண்டா அவரோட இறுதி அஞ்சலி வீடியோ வெளியானது. அந்த அஞ்சலி கூட்டத்துல பாக்யராஜ் சாரோட நினைவாக அவரோட புகைப்படத்த திறந்து வச்சு, மாலை அணிவிச்சு மரியாதை செலுத்துனாங்க. அந்த தருணத்துல அங்க என்ன நடந்துச்சு, பிரபலங்கள் என்ன பேசினாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். அஞ்சலி செலுத்துற இடத்துல பாக்யராஜ் சாரோட அந்த பெரிய புகைப்படத்தை திறந்தப்போ அங்க இருந்த எல்லோரோட கண்களும் கலங்கிருச்சுங்க. அந்த புகைப்படத்துல இருக்கிற அவரோட அந்த வழக்கமான சிரிப்பை பார்த்துட்டு அவங்க மனைவி பூர்ணிமா மேடமும் மகன் சாந்தனுவும் ரொம்பவே கலங்கி போயிட்டாங்க. அங்க வந்திருந்த சினிமா உலகத்தோட முன்னணி நட்சத்திரங்கள், டைரக்டர்ஸ், தயாரிப்பாளர்னு பலரும் அந்த புகைப்படத்துக்கு மாலை அணிவிச்சு தங்களோட மரியாதையை செலுத்தினாங்க. அப்புறம் அவரோட குடும்பத்தாருக்கு தங்களோட ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிச்சுட்டாங்க. அந்த புகைப்பட திறப்பு விழால பேசின முக்கிய பிரமுகர்கள் பாக்யராஜ் சார் எப்படி நாடகத்துல இருந்து சினிமாக்குள்ள வந்தாரு, எப்படி இந்தியா சினிமாவையே திரும்பி பார்க்குற அளவுக்கு மாஸ் பண்ணாரு, அவரோட சினிமா சாதனைகளை பத்தியும் பேசினாங்க. திரைக்கதை எழுதுறதுல அவர் ஒரு புது ட்ரெண்டையே உருவாக்குனவர். அவர் இன்னைக்கு நமக்கு நடுவுல இல்லைனாலும் அவரோட இந்த சிரித்த முகமும் அவரோட படங்களும் மக்கள் மனசுல எப்பயுமே வாழ்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு எல்லோரும் பெருமையா குறிப்பிட்டாங்க. நிச்சயமா பாக்யராஜ் சாரோட மறைவு தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு தாங்க. இந்த கஷ்டமான சூழ்நிலையில இருந்து மீண்டு வர அவரோட குடும்பத்தாருக்கும் நம்மளோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். அவர் பாக்யராஜ் சாரோட படங்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.